ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, ஈசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி போற்றி. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். இது இன்னைக்கு தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பூஜா ரூம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். வீட்டில் மற்ற அறைகள் எப்படி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத விட சாமி அறை, பூஜை அறை எப்படி அமைச்சிருப்போங்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு சின்ன ஷெல்ஃப்லையாவது நம்மளுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச முறைப்படி வணங்குறதுல ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவமும் கொடுத்துருப்போம். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஷெல்ஃப் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி அதில் எங்களோட இஷ்ட தெய்வத்தை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வணங்கிட்டு வர்றோம். மேலே பார்த்தீங்கன்னா மாவிலை தோரணம் அழகாக வரிசை கட்டி நிற்கிறார் முருகன். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எங்களோட இஷ்ட தெய்வம் முருகன். அவரோட இந்த 9 இன்ச் வேல் தான் எங்களோட பூஜை அறையோட சிகரத்தில் அலங்கரிச்சிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம். பரிசு பொருளா வந்த இந்த முருகன் சிலை இவங்க தான் மற்ற எல்லா சிலைகளையும் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த ஓம் ஒளி கொடுக்குற இந்த ஓம் பழனியில நாங்க ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு வாங்கினது. இந்த 9 இன்ச் வேலும் நான் பழனிக்கு வாழ்க்கையில முதல் முறையா நான் ஆசைப்பட்டு போன இடம். அங்கதான் நான் இந்த வேலையும், இந்த கண்ணாடி பிள்ளையார் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருப்பார், அவரையும் நாங்கள் வாங்கினோம். கீழே இருக்கிற இந்த யானை அவங்க மேல ஒரு அம்பாரி வர்றாங்க. யாருன்னு பாருங்க, நம்ம கணேசர் தாங்க. இந்த சிலையும் எங்களுக்கு கிஃப்டா வந்த ஒரு சிலை. ரொம்ப அழகா இருக்குங்க. அதே கணேசர் ஊர்வலம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த பள்ளிகொண்ட பெருமாள் நாங்கள் பெங்களூர் இஸ்கான் டெம்பிள் போகிறப்ப எங்கள் கூட வந்தவர். நல்லாயிருக்கும் இஸ்கான் டெம்பிள், நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த கடைசியாக இருக்கிற பெருமாள் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கிறவர். கும்பம் வச்சு வழிபடுறது, அப்போ தேங்காய் வச்சு டெய்லி பண்ணுறது. இப்போ நம்மளால் டெய்லி அதை பண்ண முடியாதுங்கிறனால இந்த ஒரு அமைப்பு. விளக்கு நம்ம ஏரியாலையும் கிடைக்குங்க. ஆனால் நம்ம எங்கெங்கே இந்த மாதிரி விரும்பி நம்ம ஆன்மீகம் பயணமாக போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம வாங்கினோம்னா அது நமக்கு ஞாபகார்த்தமாக ரொம்ப நாள் அதை நினைவூட்டிகிட்டே இருக்கும். இந்த ஸ்படிகலிங்கம், இந்த விளக்கு, இந்த ஓம்ங்கிற லைட்டு எல்லாம் நான் பழனியில் வாங்கினது. ரொம்ப விருப்பப்பட்டு அந்த ஷாப்பிங் போய் ரொம்ப தேடி தேடி கலெக்ட் பண்ணி வாங்கினோம். இந்த அமைப்பு 3 ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் அமேசானில் வாங்கினேங்க. இந்த ஷெல்ஃபு 500 ரூபாயிலிருந்து இந்த ஷெல்ஃபு அமேசானில் கிடைக்கிது. 2 அடுக்கு 1 அடுக்கும் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக வாலில் இது மாட்டுற மாதிரி நம்மளுக்கு அதுலேயே அவங்களே எல்லா அந்த பார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட்டும் தாங்குது. நல்லா ஒரு 1 இயராக எங்கள் வீட்டில் இது மாட்டியிருக்கோம். பூஜை அறையோட 2 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப மென்மையாக இதயத்தை வருடுற மாதிரி இருக்கிற இந்த மயிலிறகு, பழனியில் உள்ள மயிலோடது பஸ்ஸில் கொண்டு வந்ததுக்குள்ள ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ரொம்ப பத்திரமா கொண்டு செட் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணரும் இஸ்கான் டெம்பிள்ல இருந்து பெருமாளோட கை கோர்த்து எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சிலை. வால் ஹேங் பண்ணலாம். முருகர், நம்ம பழனியில் உள்ள முருகர் ராஜ அலங்காரம். எந்தெந்த மாதிரி அமைப்பில் எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரிலாம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே ஒரு வாசகம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக இதை உங்களை பார்த்தா நல்லதாங்க நடக்கும். முருகனுக்கு அடுத்து இடத்தை பிடிச்சிருக்கவர் அவரோட அன்னை விநாயகர். இவர் இல்லாத நம்ம இந்து மத பூஜை அறை இருக்குதா என்ன? எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம். கடைசியாக நம்ம பார்க்குற இந்த அம்மன் திருச்சி சமயபுரம் மாரியம்மன். அங்கே ஒரு டைம் போனப்ப அம்மனோட படத்தை
சாய்பாபா எல்லாரும் எப்படி இஷ்டமோ அப்படி முறையில் கூப்பிடுவாங்க. நான் அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன். அவரோட படமும் வச்சுருக்கோம் எங்களோட பூஜை அறையில். மற்ற அமைப்புகள் விளக்கு, மஞ்சள், குங்குமம், இந்த பூ அமைக்கிறது நிறைய பேர் அவங்க வீட்டில் செட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப பார்க்கும்போது அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த பூ தண்ணியில் போட்டு வச்சோம்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படியே இருக்கும். சங்கு, ஒரு நல்ல வலம்புரி சங்கு வீட்டில் பூஜை அறையில் வைக்கிறது நல்லது. இது ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா, இது அமேசானில் வாங்கினேன். உள்ள கேண்டில் ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே ஒரு குழிவான பகுதி, அதில் தண்ணீர் ஊற்றி வச்சு எசென்ஷியல் ஆயில், நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு அந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஸ்மெல்லுக்கு நம்ம லாவெண்டர், லெமன் கிராஸ் ஆயில் அதெல்லாம் 2 ட்ராப் விட்டோம்னா ஃபுல்லாக அந்த வீடே மனம் பரவி மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அவ்வளோதாங்க. மேலே இடம் இல்லாதனால அடுத்த ஒரு ஷெல்ஃபில் கீழே உள்ள ரேக்கில் சரஸ்வதி குடியிருக்கிறாங்க. அவ்வளோதான் பூஜை அறையில் உள்ள சாமி படங்கள். மற்றதெல்லாம் பூஜை சாமான்கள் கடைசியாக உள்ள கீழடுக்கில் இந்த மாதிரி பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இவர் குபேரர் படம் உள்ள ஒரு கேலண்டரு கிடச்சிச்சு இந்த வருஷம். ஸோ அவங்களையும் பூஜை அறையிலேயே மாட்டி வச்சாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஓவரால் லுக்கு. நம்ம பூஜை அறை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஓவரால் லுக். பூஜை அறைக்கு அடுத்தாப்புல மனசுக்கு ரொம்ப பார்த்தாலே அமைதியை கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற புத்தர். இந்த சிலை அமேசானில் நான் வாங்கினேன். அந்த விளக்கும் அமேசானில் தான் வாங்கினது. உள்ளே ஏற்றி வைக்கிற மாதிரி திரி போட்டு எண்ணெய் வைக்கிற மாதிரி அந்த லைட் பார்க்கும்போது வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்கும். பக்கத்துலேயே அந்த கேண்டில் வச்சு எசென்ஷியல் ஆயில் விடுற அந்த ஒரு லைட்டும் புத்தருக்கு ஏற்றி வச்சுருக்கோம். பார்க்கும்போது இந்த அமைப்பு ரொம்ப மனசுக்கு இதமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உள்ள பொருட்களில் அமேசானில் வாங்கின பொருட்களோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணிக்கிறங்க. எல்லாமே நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கலாம் நம்பிக்கையோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பூஜா ரூம் செட்டிங் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்தோம். உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை, அவன் உன்னை காப்பான். உள்ளது எதுவோ அதை இறைவன் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனிமேல் இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு இரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.